எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டுக்கு வெளியே கிடந்த இன்றைக்கி DOL சார்ட்டரை பிரித்து உள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி வேலை செய்யும், எப்படி ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவிங் பார்ட்டை கழட்டி எடுத்துகிட்டு இது கீழே இந்த பாருங்கள், மூவிங் பார்ட் இதாக மேலேயும் கீழேயும் ஓப்பன் ஆகி கான்டாக்டை க்ளோஸ் பண்ணணும். இது மேலேயும் கீழேயும் அசையக்கூடியது. இதை நம்ம கழட்டி எடுத்துகிட்டு இது கீழே இருக்க இந்த ஃபிக்ஸ்டு பாட்டில் இந்த காயில் மாட்டணும். ஏன்றது பார்த்திங்கன்னா 230 வோல்டேஜ் உள்ள காயில் இது. அந்த சப்ளை அளவுக்கு தாங்கக்கூடியது. இதுவே நீங்கள் இது 3 பேஸ் ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் இதுக்கு வேறு காயில் இருக்கும். இப்போ இந்த காயில் மாட்டியாச்சு. இதை மாட்டிட்டு இப்போ இதுக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மூவிங் கான்டாக்டை நம்ம நல்லா டைட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி இருக்கும், வாசல் மாதிரி. அதை நான் தொலைச்சிட்டேன். அதனால் இது லைட்டாக ஆடிக்கினே இருக்குது. சரி, டைட் பண்ணிவிட்டு ரன் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணி முடிச்ச வாட்டி இந்த 2 கான்டாக்டு ஃபேஸு நியூட்ரல் கொடுக்கணும். அப்படின்னா தான் ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கும்போது இது மேக்னெட் எனர்ஜிஸ் ஆகி மேலே கான்டாக்டை க்ளோஸ் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்ப்போம். இதை பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்கேன்னா, மேலே இருக்க 3 தெருமில் ஃபேஸு நியூட்ரல் எடுத்துக்கிட்டேன். நியூட்ரல் டேரெக்டாக காயிலுக்கு போகிற மாதிரி கொடுத்துட்டேன். ஃபேஸ் லைன் எடுத்து சுவிட்ச் கான்டாக்ட் மூலமாக போய் க்ளோஸ் ஆகி அப்புறமா வெளியே வர மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ க்ரீன் கலர் அழுத்தும் போது கான்டாக்ட் க்ளோஸ் ஆகி சப்ளை வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை கொடுத்து ரன் ஆகுதான்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபேஸை சுவிட்ச் வழியாக போய் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காயிலுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். நியூட்ரல் டேரெக்டாக போயிடும். இப்போ நான் க்ரீன் கலர் பட்டன் அழுத்தும் போது காயில் எனர்ஜிஸ் ஆகி மூவிங் பார்ட்டுகிட்ட மேலே இழுக்கும். மூவிங் பார்ட் கான்டாக்டை ஏற்படுத்தி அவுட்புட்டில் சப்ளை வர மாதிரி பண்ணிடும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ சப்ளை வந்துக்கிட்டு இருக்கோம் அவுட்புட்டில். இப்போ நான் ரெட் கலர் அழுத்துறேன். ரெட் கலர் எங்கள் இதில் வேலை செய்யாது, கொஞ்சம் மக்கர் பண்ணும். உள்ளே இருக்க ஸ்ப்ரிங்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கான்டாக்டு ஓப்பன் ஆகிருச்சு. இப்போ காயில் டிஎனர்ஜியஸாக இருக்கும். இப்போ நம்ம மல்டிமீட்டரில் வச்சு அவுட்புட்டில் சப்ளை வருதான்னு மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் வோல்டேஜ் ஏசி வோல்டேஜில் 750 வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ காயிலுக்கு சப்ளை டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 0 காட்டுது. அவுட்புட்லேயும் 0 காட்டுது. ஏன்னா நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஷார்ட்டரை ஆன் பண்ணிவிட்டு இப்போ காயிலுக்கு எவ்வளோ சப்ளை வருதுன்னு பார்த்தோம்னா 245 வருது. அதே மாதிரி அவுட்புட்டில் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா 243 வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் நல்லா தான் இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்புறம் இதே மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்கவும், அப்புறம் ஒரு பொருள் எப்படி வேலை செய்யும், உள்ளே என்னென்ன காம்பனண்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்கவும், அப்புறம் சயின்ஸ்னு எடுத்தால் நிறைய ரியல் அண்ட் ஃபேக்ஸ்லாம் இருக்கும். அதை நம்ம ரியலாக செஞ்சு பார்த்து ரியலாக ஃபேக்காக நம்மளும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்கூல் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. சொல்ல மறந்துட்டேன். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.